ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு வஹீஸ் கேக்ஸ். இன்னைக்கு நம்ம டூ டயர் கேக் ஸ்டாக்கிங் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் டூ டயர் கேக் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட் பண்ணுற 2 கேக்கையும் நல்லா நீட்டாக ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 hours ஆகுது ஃப்ரிட்ஜில் நல்லா சில் பண்ணி எடுத்துக்கணும். டயர் கேக் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கேக் ஸ்பாஞ்ச் லேயரிங் தான். கேக் ஸ்பாஞ்ச் லேயர் போடும்போது ஒவ்வொரு லேயரும் சரிசமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு சைடு ஹைட்டாகவும் ஒரு சைடு ஹைட்டு கம்மியாகவும் லேயர் போட்டோம்னா கேக் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாட்டம் கேக்கோட டாப் ரொம்ப நீட்டாக ஃப்ராஸ்டிங் பண்ணியிருக்கணும். க்ரீம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஒரு தின்னான லேயர் மட்டும்தான் க்ரீம் அப்ளை பண்ணணும். கேக்கோட டாப்பில் எந்த கேக் ஸ்டாக் பண்ண போகிறோமோ அந்த கேக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி சென்டரில் வுட்டன் இல்லைன்னா பிளாஸ்டிக் டவல்ஸ் இன்சர்ட் பண்ணணும். இந்த டவல்ஸ் ரொம்ப கேக்குக்கு உள்ளாரையும் போகக்கூடாது, ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது. கேக்கோட ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், இப்போ இந்த செகண்ட் கேக்கை இந்த மாதிரி பேலட் நைஃப் வச்சு போர்டில் இருந்து ரிமூவ் பண்ணி ஒரு வுட்டட் டவல்ஸை சென்டரில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க ஃபர்ஸ்ட் கேக்கோட டாப்பில் வைக்கணும். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கணும். அடுத்து இந்த கேக்கோட ஃபுல் சைஸுக்கும் மெஷர் பண்ணி டாப்ல இருந்து டவல்ஸ் இன்சர்ட் பண்ணணும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் டயர் கேக் ஸ்டாக் பண்ணால் எப்போவுமே ஃபெயிலியர் ஆகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு வஹீஸ் கேக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.